ஒத்திக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. வட்டி வீடுகள் என்ன செய்கிறாங்கடா ஒத்திக்கு கொடுக்குற. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கடா, இதெல்லாம் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கல, ஏமாற்று வடிவங்கள் இதெல்லாம். எப்படின்னா ஒருத்தர் வீடு எடுக்க போகிறார், வீடு எடுத்து என்ன செய்ய ஒரு அட்வான்ஸை கொடுத்து போட்டு மாதம் ரெண்டை கட்டிட்டு இருப்போம். அந்த அட்வான்ஸ் என்னத்துக்கு வீட்டில் ஏதாவது பாதிக்கும் அப்படி இப்படி எடுத்துக்காக எடுப்பான். ஆனால் அதுக்கு எடுக்கிறது இல்லை, அப்படி சொல்லிக்கிறது. அதை எடுத்துட்டு அது அவன்கிட்ட கையில் இருக்காது. இல்லை நான் வீட்டில் நீங்கள் பாதிச்சுட்டு போனால் எலக்ட்ரிக் பில் வச்சுட்டு போனால் அதுக்கு தானே எடுக்கிறாய். சரி நான் உனக்கு 2 பவுன் தங்கம் தான், அதை அப்படியே வச்சுக்க, ஏதாவது பாதிச்சா அதில் விற்று செலவழி. இல்லைண்டா 2 வருஷத்தில் அதே 2 பவுனை தாண்டா தருவானே வேணாது, தரமாட்டாங்க. அப்போ 40,000, இப்போ 80,000 இருக்கும். அப்போ அது 40,000, இப்போ அது 80,000 இருக்கும். ஆனால் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் தெரியுமா, இப்போ அதில் நடக்குது எல்லாத்தையும் பார்க்குறது. எனக்கு ஒரு 20 லட்சம் தான், வீடு பெரிய வீடாக இருக்கு, 20 லட்சம் தான். அந்த வீட்டுக்கு மாதம் 1000, அதாவது பெருமதியாக இருக்குது அந்த வீடு 5000 பெருமதியாக இருக்கு ரூபாயில். எனக்கு ஒரு 500 மாதம் தான், 4500 லெஸ் பண்ணிட்டா, 500 மாதம் தான். ஏன் 20 லட்சம் அட்வான்ஸ் யாரும் கொடுக்க மாட்டான். அதனால 20 லட்சத்தை நேரத்தோட வாங்கிக்கிறேன். நீ திருப்பி போகிற டைமில் 20 லட்சத்தை நான் என்ன செஞ்சிருவேன், உனக்கு திருப்பி தந்துடுவேன். நீ கூலியும் கட்டிக்கிற. இது வட்டி, இது இருக்குதே தெளிவான வட்டி. இது எப்படி தெரியுமா, நல்லா புரிஞ்சுங்க. அந்த 20 லட்சம் யார் வாங்குறாரோ, அந்த வீட்டு ஓனர் இருக்கிறாரு, அவர் வந்து கடன் வாங்குறார். இந்த சூரத் என்ன தெரியுமா, அவர் கடன் வாங்குறார், அடைமானமாக வீட்டை வைக்கிறார். அதான் அது அர்த்தம். அடைமானமாக வீட்டை அவர் வைக்கிறார். அடைமானமாக வீட்டை வச்சா அடைமானத்துடைய சட்டம் என்ன, அதை அவர் யூஸ் பண்ணக்கூடாது. அடைமானம் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவர் யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணுறதாக இருந்தால் உங்களுக்கு அதுக்கு செலவு இருக்கணும். ஒருத்தர் ஆட்டை அடைமானம் வைக்கிறாரு, ஆடு சும்மைக்குமா வீட்டில் சாப்பிடணும், அதுக்கு புல்லு போடணும், அது போடணும், இது போடணும், அப்போ உணவு பால் கொஞ்சம் கறந்துக்கலாம். குதிரை அடைமானம் வைக்கிறாரு, குதிரை நீ ஏதாவது செலவழிக்க வேண்டியிருக்கீங்க, அதுக்காண்டி குதிரையில் நீ என்ன செய்ய வேண்டி வரும், கொஞ்சம் சவாரி போகலாம். தங்கத்தை அடைமானம் வச்சா உனக்கு என்ன பிரச்சனை, அது பாதுகாப்பாக வீட்டில் இருக்கும். வீட்டை அடைமானம் வச்சா உனக்கு என்ன செலவு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன செய்யணும், வீட்டை அடைமானம் வச்சாச்சு, 2 வருஷத்தை 20 லட்சத்தை திருப்பி தாரா, நீ வீட்டை கொடுத்தாச்சு, இவ்வளோ நிற்கணும். இல்லை நீ வீட்டை ஒரு 500 கொடுத்துட்டு 4500 லெஸ் பண்ணுறியண்டா, நீ கொடுத்த வட்டி என்ன தெரியுமா, இந்த 4500 2 வருஷத்துக்கு பெருக்கி 20 லட்சத்தோட சேர்த்து கொடுக்குறேன். உதாரணமாக 4.5 லட்சம் கொடுக்குறாய், அல்லது 4 லட்சத்தி அதாவது இந்த 24 லட்சம் கொடுக்குறாய், அல்லது 25 லட்சம் திருப்பி கொடுக்குறாய். ஏன் 4 லட்சத்துக்கு அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், 4 லட்சத்துக்கு அந்த வீட்டை யூஸ் பண்ண கொடுத்திக்கிற ஒருவருக்கு. புரிஞ்சுதா, நம்ம யாருக்கு கொடுத்தோமோ அவர் என்ன செய்யறாரு, யார்கிட்டையும் அந்த கடனை வாங்கினோமோ அவர் என்ன செய்யறாரு, அந்த வீட்டை எடுத்து யூஸ் பண்றாரு. அந்த வீட்டுக்கு ரெண்ட் கட்டினோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வரும். ரெண்ட் கட்டினோம்னா 5 லட்சம் வரும். ஆனால் அவர் ரெண்ட் கட்டலை. திருப்பி நீங்க 2 வருஷத்துல அந்த 20 லட்சத்தை அவருக்கே கொடுத்துடுறீங்க. அப்ப ரெண்ட் கட்டாத 5 லட்சமும் இந்த 20 லட்சம் பிளஸ் எத்தனை, 25 லட்சம் அவர் உங்கள்கிட்ட திருப்பி வாங்குறாரு.